இன்றைக்கி மட்டன் குழம்பு டேஸ்ட்டாகவும் ஃபாஸ்ட்டாகவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு 20 மினிட்ஸ் கூட ஆகாது. அந்த அளவுக்கு சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். பூண்டு, மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம் இதை நம்ம இடித்து எடுத்துக்கலாம். தேங்காய், கசகசா அது ரெண்டுத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். 3 லிட்டர் குக்கர் எடுத்துருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் அதிகமாக ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். பட்டையை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் பொடிசாக அரிஞ்சு அதையும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இப்போது நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். இப்போது தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கணும். அதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கி வந்ததும் இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தீயை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க, இல்லைன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததும் அடி பிடிக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் போனதும் நம்ம மட்டனை இதில் சேர்த்துக்கலாம். நான் மட்டனை இது வரைக்கும் வேக வைக்கல. இதெல்லாம் கிளறி விட்டுக்குங்க. மட்டனை போட்டு கிளறி விட்டுக்குங்க. இதில் நம்ம பூண்டு இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள் நான் 2 ஸ்பூன் பெரிய ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு தேங்காய், கசகசா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துக்குங்க. இப்போது அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி கம்மியாகவும் ஊற்றக்கூடாது. கம்மியாக ஊற்றிட்டா நம்ம விசில் வைக்கும்போது இல்லையா அடி பிடிக்கும். அதனால அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கோங்க. நம்ம விசில் நீங்கள் நார்மலாக மட்டனுக்கு எத்தனை விசில் விடுவீங்களோ அத்தனை விசில் விடுங்க. நான் 8 விசில் விட்டுருக்கேன். அந்த 8 விசில் நான் எப்பவுமே நார்மலாக விடுற மட்டன் விசில். வெறும் மட்டனை நீங்கள் வேக வைக்கும்போது விடுவீங்களா, அந்த விசிலே போதும். விசில் சவுண்டில் அடங்கும்போதும் எடுத்துகிட்டு நம்ம மட்டன் வெந்திருக்கான்னு செக் பண்ணலாம். மட்டன் வெந்திருந்தால் அப்படியே 5 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. மட்டன் வேகலைன்னா திரும்பவும் கொஞ்சம் நீங்கள் எத்தனை விசில் விட்டால் வேகுமோ அத்தனை விசில் விட்டுக்குங்க. எனக்கு இப்போது மட்டன் வெந்துருச்சு. நான் 5 மினிட்ஸ் ஃபாஸ்ட் ஃப்ளேமில் இருக்கணும். டீ நல்லா அதிகப்படுத்திக்கணும். நல்லா கொதிக்கட்டும். 5 மினிட்ஸ் தான். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் திருப்பி ஸ்லோ பண்ணி கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். வந்துச்சுன்னா குழம்பு ரெடி. இதை நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் குழம்பு எவ்வளோ கட்டியாக இருக்குதுன்னு. நம்ம முன்ன தண்ணி ஊற்றணும் இல்லையா, தண்ணியாக இருந்துச்சு. 5 மினிட்ஸ் ஸ்லோ பண்ணி எடுக்கும்போது தான் இந்த குழம்பு கட்டியாகவும் டேஸ்ட்டாகவும் ஆகும். கொத்தமல்லி தூவி சீக்கிரமாகவும் சுவையாகவும் கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் லைக்.